எந்நாட்டக சிவனே போற்றி. சத்குருநாத் மகாராஜ் கி அஜ்ஞானாந்தர்ககனபதினா நாத்வ வித்யோபதேசை त्रातुं लोकान् भवधवशिखा तापपापश्रवाणान् दृष्ट्वा मौनं वटपिटविनो मूलतो निष्पतन्ते शम्भोर्मूर्ते शरदि भुवना शङ्कराचार्यरूपा. गुरु कृपै भगवान अनुग्रहम. பாரத தேசம் முழுக்க சனாதன தர்மத்தை பொருணுத்தாரணம் பண்ணி கொடுத்த மகத்தான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமான ஆதிசங்கர பகவத் பாதால் அவருடைய பாதம் படாத இடம் பாரத தேசத்தில் கிடையாது. காலடியில் அவதாரம் அவருடைய கால் அடிப்படாத இடம் கிடையாது. அவருடைய காலடிப்பட்ட புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய ஸ்ருங்ககிரி ரிஷசிருங்க பர்வதம்னு அழைக்கக்கூடிய இடத்துல முதல் பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணின இடத்துல ஸ்ருங்கேரியில பகவான் தரிசனம் இன்னைக்கு நமக்கு அனுகிரகமாக்கி தரப்படுறது. பாரத தேசத்துல ஆதிசங்கரர் ஸ்தாபித்த மடங்கள், பூரியில ஒரு மடம், ஜெகநாதர் சன்னதி வாசல்ல, துவாரகாதீசன் சன்னதி வாசல்ல துவாரகையில ஒரு மடம், ஹிமாச்சல பர்வதத்துல ஜோஷிமட் அங்க ஜோதிர் மடம், தட்சிண பிரதேசத்துல ஸ்ருங்ககிரி, நம்ம ஊர்ல அழகா அமர்ந்து கொண்டு தானே அந்த இடத்துல பீடாதிபதியாக இருந்த காஞ்சிபுரம். இது 5 மடங்கள் பகவத் பாதாளால ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது. அதுல பிரதானமா முதல்ல இருக்கக்கூடிய மடம் ஸ்ருங்ககிரி. இதுக்கு ஸ்ருங்ககிரி பேர் என்ன அப்படின்னா, இந்த பூமி ரொம்ப பிராச்சீனமான பூமி, பிராச்சீனமான மலை. ரிஷசிருங்கர் அவதரித்த இடம் இது. யாரு ரிஷசிருங்கர் அப்படின்னு கேட்டா, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்றதுக்கு காரணமா இருந்தவர். தசரத மகாராஜாவுக்கு புத்திரபாக்கியம் இல்லாம வசிஷ்டரை போய் பார்க்கிறார், அன்றாடம் பார்க்கிறார், நமஸ்காரம் பண்றார். ஒரு நாள் கேட்கிறார், எனக்கு ஒரு புத்திர காமேட்டியாக பண்ணி புத்திர பிராப்தி ஏற்படுத்தி தரப்படாதான்னு. உடனே வசிஷ்டர் சொன்னாரா, நான் உனக்கு பண்ணி தருவேன், உனக்கு அனுகிரகம் ஆகணும்னு கேட்டாக்க ரிஷசிருங்கர் வந்தா தான் ஆகும். நீர் இருக்கிறேனா, நான் அனுகிரகம் பண்ணலாம், இருந்தாலும் ரிஷசிருங்கரை வச்சுட்டு தான் பண்ண முடியும்னு. அதனால அவர் தேடி வந்து ரிஷசிருங்கரை அடைச்சிட்டு போய் அவரை முன்னிறுத்தி கொண்டு புத்திர காமேட்டியாகம் பண்ணினார். அப்படி ரிஷசிருங்கர் இந்த இடம் இது, ரிஷசிருங்கருடைய பூமி. அதனாலேயே இந்த பர்வதம், இந்த மலைக்கு ரிஷசிருங்க பர்வதம், அது மருவி ஸ்ருங்க பர்வதம், ஸ்ருங்ககிரி, இப்போ ஸ்ருங்கேரி. இந்த இடம், இதுல தான் முதல் பீடத்தை ஸ்தாபிதம் பண்றார் சங்கர். சங்கரர் இந்த முதல் பீடத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு உண்டான முதல் ஆச்சாரியர் சுரேஸ்வராச்சாரியர். அவருடைய இடம் எங்க அப்படின்னு கேட்டா, மத்திய பிரதேஷ்ல மாகிஷ்மதின்னு இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய இடம். அங்க கர்ம மீமாம்சகரா அவர் இருக்கார். தான் பண்ணக்கூடிய கர்மா பலம் கொடுக்கும், அந்த கர்மாவே பலிதமாகும். நிறைய பகவான் ஆராதனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவரை வாதத்துல போய் ஜெயிச்சு அவரை நிராகரணம் பண்ணணும்னு சங்கரர் இங்கேருந்து கிளம்பி போறார். போற அன்னைக்கு வாதத்துல சார்தம் வாசல்ல நிற்கிறார். சார்தம் எல்லாம் முடியறது, வாதத்துக்கு கூப்பிடுறார். 2 பேருக்கும் வாதமா இருக்கு. யார் இதுக்கு நடுவராக இருக்கார் அப்படின்னா, சரசவாணி மண்டன மிஸ்ரருடைய தர்மபத்னி, அவளே மகா ஞானி, இவளே உட்காந்துக்கிறா. 2 பேருக்கும் வாதம் ஆரம்பிக்கிறது. ஏகப்பட்ட சாஸ்திரோக்தமான கேள்விகள். எதனால எதை அட முடியும், ஆத்மானா என்ன, பரிசுத்தம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, அது போயிட்டே இருக்கு. வாளுக்குள்ள சம்வாதம் 7 நாளைக்கு நடந்தது. ஒரு நாள் 2 நாள் 7 நாளைக்கு நடந்தது. 2 பேர் கழுத்துலையும் மாலையை போட்டா. யாரோட மாலை கழுத்துல போட்டுற அந்த ஹாரம் வாடாம இருக்கோ அவா ஜெயிச்சவான்னு. 4 நாள் 5 நாள் ஆன உடனேயே கழுத்துல போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மண்டன மிஸ்ரருடைய மாலை வாட ஆரம்பிச்சது. இவன் மனைவி ஒன்ன பார்த்தா, எப்படியாவது அவரை ஜெயிக்கணும்ட்டு உடனே சொன்னாராம், அவரை ஜெயிச்சா பாதி ஜெயிச்சா மாதிரி, என்ன ஜெயிச்சா தான் 100% ஜெயிச்சா மாதிரி விட்டாங்க. ஆத்துக்காரி ஒன்னா 100% தான். உடனே அவரை ஜெயிச்சுட்டு அப்புறமா இவளோட உட்கார்ந்தார். இவளோட போட்டி போட்டா ஒன்றும் பண்ண முடியல. கடைசியா ஒரு கேள்வி கேட்டா,
அந்த கேள்விக்கு சங்கரரால பதில் சொல்ல முடியல. அது என்ன அப்படின்னா, தாம்பத்திய சுகம்னா என்னன்னு கேட்டுவிட்டார். இவரோ சன்னியாசி, அவரோ பதில் சொல்ல முடியாது. சொல்ல முடியும், சொல்லிட்டாருன்னா சன்னியாசி இல்லைன்றவா. என்னடா பண்ணலான்னு ஒரு வாரம் நேரம் கேட்டார். கண்ணை மூடிண்டார். பக்கத்தில் நடந்து போனார். அமருகன்கிற ராஜா மரிச்சு போய் ஒரு இடத்துல கிடக்கான். அவனுடைய உடம்புல போய் பூந்தார். ஒரு வாரம் ராஜாவா இருந்தார். அவனோட பொண்டாட்டி பார்த்தா, என்னோட புருஷன் மாதிரியே தெரியலையே, மகாஜானியா இருக்கானே, இது யாரோன்னு நினைச்சா. தன்னோட புருஷனுடைய உடம்பை தேடி எரிச்சுட்டான். அஷ்டமா சித்தியில ஒரு சித்தியில உடம்பு கூடு விட்டு கூடு பாய முடியும். இவருடைய சரீரத்தில் வேற இடத்துல வச்சுட்டு அவருடைய ராஜாவினுடைய சரீரத்தில் இருந்துட்டார். அதுக்கப்புறம் வந்தார். இவளையும் ஜெயிச்சார். சரணத்தில் விழுந்தா. அவர் சன்னியாசி ஆயிட்டார். கூடவே நடந்து வந்தா. இவாள்லாம் நடந்து வந்து ஒரு இடத்துல தங்கின இடம் இந்த இடம். ராத்திரி தங்கரா, மறுநாள் காலையில் பொழுது விடியறது. அப்படி பொழுது விடியறத கண்ணை திறந்து பார்க்குறா. இந்த துங்கா நதி தீரத்தில் ஒரு பூரண கர்ப்பவதியான ஒரு தவளை. அந்த தவளை ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த தவளைக்கு அப்போ இப்படி மழை பெய்யுறது. இந்த தவளை மேலே இந்த ஜலம் படா இந்த இருக்கிறதுக்காக வேகமாக வந்தால் பாம்பு அதுக்கு மேலே கொடை பிடிக்கிறது. இதுக்கு இது உணவு, அதுக்கு கொடை பிடிக்கிறது. ஆஹா, உன்னோட ஒன்று வெயிரி, இங்கேயோ ஒத்துமையாக இருக்கேன், இந்த இடத்துல தான் முதல் மடத்தை ஸ்தாபிதம் பண்ணணும்னா திரும்பி பார்த்தா வந்த அந்த மண்டன மிஸ்ர சுரேஸ்வரர் பிரம்மா சுரூபம், அவள் மனைவி சரஸ்வதி சுரூபம், அவள் தான் சாரதா தேவியாக இங்கே பிரதிஷ்டம். அவரால் முதல்ல ஸ்தாபிதம் பண்ணப்பட்ட மடம் இது. பின்னாடி வித்யாரண்யர் இந்த இடத்துல கோவில் கட்டினார். அவருடைய இடம் வித்யாரண்யர் சன்னதி. அவர் கோவில் கட்டினார். என்னன்னா, அன்னைக்கு ஸ்தாபிதம் பண்றதே சந்தன மரத்துல பண்ணினார். பின்னாடி ஒரு பெரிய நெருப்புக்கு எல்லாம் எரிஞ்சு விடும். அதனால சொர்ணமயம் அம்பாலையும் அழகான கோவிலையும் பின்னாடி வந்த வித்யாரண்யர் ஸ்தாபிதம் பண்ணினார். துங்கா நதி தீரத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அற்புதமான இடம். ஆனந்தமாக தரிசனம் பண்ண போகிறோம். சௌபாகியம் எத்தனை பேருக்கும் கிடைக்கப்படுது. குரு கிருபை. சிங்கேரியில் பாதம் பட்டாலே குரு பிரசாதம் உண்டு. அதனால் சுவாமியோட அனுகிரகம். வாய்ப்பு இருந்தால் இறங்கி தீர்த்த புரட்சணை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. காலை மூடி வைக்கணும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே இழுத்துடும். அதனால் அவசியம் இல்லாமல் தரிசனம் பண்ணினாலே போதும். அப்படியே ஏறி வந்து வித்யாரண்யர் தரிசனம், அப்படியே வெளியில் வரையில் இந்த பக்கம் சாரதா தேவி தரிசனம், அப்படியே பிரகாரத்தில் மற்ற சன்னதி எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரணும். புரியுதா? 1 மணி நேரத்தில் பஸ்ஸில் இருக்கு.